சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்படியே போய்கிட்டு இருந்தா எதுவும் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நேரா தமிழ்ச்செல்வி வக்கீல் லட்சுமியை பாக்குறதுக்காக போறாங்க. மேடம், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்க, வா தமிழ், என்ன வந்தது வராதுமா உதவின்னு கேட்டுக்கிட்டு இருக்க, என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்க, இதுவரையே தமிழ்ச்செல்வி வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. நான் கூட உன் குழந்தைங்கள பார்க்க வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் தமிழ். ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தேன். இப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி தான் ஊருக்கே வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்ல, சரிங்க மேடம், என் குழந்தைங்க 2 குழந்தைங்களுமே எனக்கு வேணும். எனக்கு இந்த ஊர் பஞ்சாயத்து வழக்கெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க மேடம். நான் பெத்த குழந்தை என்னைய அம்மானு சொல்லாம யாரோ ஒருத்திய அம்மானு சொல்றது என்னால ஏத்துக்கிறவே முடியல. எனக்குன்னு கிடைக்கிற ஆறுதல் என் குழந்தைங்க மட்டும்தான். என் குழந்தைங்களே இப்படி என்னைய வெறுத்து ஒதுக்குற மாதிரி அம்மானு கூப்பிடாம இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? என்னால இதை தாங்கிக்கிறவே முடியல. ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி லட்சுமி கிட்ட தமிழ் கேட்க, தமிழ், நீ சட்டப்படி விவாகரத்து வாங்கல. நீ சட்டப்படி விவாகரத்து வாங்கி இருந்தேன்னா கண்டிப்பா 2 குழந்தைங்களும் உன்கிட்ட தான் இருக்கிறபடி ஏதாவது பேசியிருக்கலாம். அதுக்கேத்த மாதிரி சேது ஒரு கல்யாணமும் பண்ணியிருக்காரு. இன்னொரு கல்யாணம் பண்ண ஒருத்தர்கிட்ட எப்படி இவருடைய குழந்தை அங்கே இருக்கும் அது இதுன்னு ஏதாவது பேசி உன் குழந்தைங்கள உங்ககிட்டே வச்சிருக்கலாம். ஆனா நீங்க சட்டப்படியே விவாகரத்து பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க லட்சுமி சொல்ல, மேடம், நாங்க சட்டப்படி விவாகரத்து பண்ணல, ஆனா இனிமேல் பண்ணலாம்ல. நான் சட்டப்படி விவாகரத்து பண்ணிக்கிறேன் மேடம். நான் சட்டப்படி விவாகரத்து செய்யறதுக்கு என்ன ப்ரொசீஜர் மட்டும் சொல்லுங்க, அதை நான் செய்கிறேன். நீங்கள் இம்மிடியட்டாக ஒரு வக்கீல் நோட்டீஸ் நீங்கள் அவங்க வீட்டுக்கு அனுப்பணும். 2 குழந்தைங்களும் என்கிட்ட தான் இருக்கணும். ப்ளீஸ் மேடம், கேஸ் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்க, சரி தமிழ், நீ விவாகரத்துக்கான ஏற்பாடு எல்லாத்துலேயுமே ஃபார்ம் இருந்தா எல்லாத்துலேயுமே சைன் பண்ணு. 2 குழந்தைங்களும் உன்கிட்ட இருக்கிற மாதிரி நான் பேசி நான் வாதாடி ஜட்ஜு கிட்ட உனக்கான உரிமையை நான் வாங்கி தரேன். ஆனால் இதையும் சொல்லிடுறேன் தமிழ், இந்த 2 குழந்தைங்களையும் சேது பார்க்குற மாதிரி கண்டிப்பாக தீர்ப்பு வரும். ஏன்னா அந்த குழந்தைங்களுடைய அப்பா அவர். மொத்தமாக அந்த குழந்தைங்கள அவர் உரிமை கொண்டாடாமல் இருக்க முடியாது. அந்த குழந்தைங்கள 2 நாளைக்கு ஒரு தடவையோ வாரத்துக்கு ஒரு தடவையோ மாசத்துல இத்தனை நாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் என்ன தீர்ப்பு எழுதுறாங்களோ அதன்படி தான் நடக்கும். நான் சொல்றத கேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க லட்சுமி சொல்ல, சரிங்க மேடம், என் குழந்தைங்க என்கிட்ட தான் இருக்கணும். அவர் பார்த்துட்டு போற ஒருத்தராக தான் இருக்கணுமே தவிர என் குழந்தைங்க அவர்கிட்ட வளரக்கூடாது. 2 குழந்தைகளும் முழுக்க முழுக்க என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, சரி தமிழ் அப்படின்னு சொல்லி லட்சுமியும் பார்த்தா இங்க ராஜாங்க வீட்டுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிடுறாங்க. சார் கொரியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொரியர் கொடுத்துட்டு போறாங்க. அதை ஐஸ்வர்யா தான் வாங்குது. என்ன ஐஸ்வர்யா, யார் கொரியர் அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லி சேது கேட்க, மாமா இது வக்கீல் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, வக்கீல் நோட்டீஸா, என்ன வக்கீல் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி சேது கேட்க, தமிழ்ச்செல்வி உங்களுக்கு விவாகரத்து கேட்டு அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி 2 குழந்தைங்களும் அவங்க கிட்ட இருக்கிறதுக்கான கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, சேதுவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன சொல்ற ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி சேது கேட்க, ஆமா மாமா, அவங்க எல்லாத்தையும் சட்டப்படி போய் பார்க்குறாங்க. 2 குழந்தைங்களும் முழுக்க முழுக்க அவங்க கிட்ட இருக்கணும்ன்ற மாதிரியும், அதே மாதிரி சட்டப்படி உங்களுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் விவாகரத்து நடக்கல, டிவோர்ஸ் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, ராஜாங்கத்துக்கு பயங்கரமான அதிர்ச்சி. வேகமா ஈஸ்வரி, பாத்தீங்களா மாமா என்ன காரியம் செஞ்சிருக்கான்னு, அவ படிக்கிறன்ற திமிர்ல பண்ணிக்கிட்டு இருக்கா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, ஓ அந்த அளவுக்கு போயிட்டாளா அவ? விவாகரத்து கேட்டா நான் கொடுத்துடணுமா? என் குழந்தைங்கள என்கிட்ட இருந்து அவ பிரிக்க பாக்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, மாமா இப்ப விவாகரத்து வழக்குல அவங்க விவாகரத்து கேட்டாங்கன்னு வைங்களேன், இப்ப அவங்க விவாகரத்து வாங்காமையே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இது பெரிய பிரச்சனையாகுமாமா, அரெஸ்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, நம்ம கல்யாணத்தை செல்லுபடி ஆகாதுன்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, என்ன ஐஸ்வர்யா சொல்ற அப்படின்னு சொல்லி சேது கேட்க, ஆமா மாமா, நீங்களும் தமிழ்ச்செல்வியும் சட்டப்படி விவாகரத்து வாங்காம தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்ப விவாகரத்து வாங்காம நம்ம கல்யாணம் பண்ணதுனால இது பெரிய குற்றம் மாமா, அப்படி செய்யவே கூடாது. இப்படி செஞ்சதுனால நம்மளுடைய கல்யாணம் செல்லுபடி ஆகாது. அவங்க சட்டப்படி விவாகரத்து கொடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் நம்ம கல்யாணம் சட்டப்படி செல்லுபடி ஆகும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்னென்னமோ ஐஸ்வர்யா சொல்ல, சேதுவுக்கு ஒண்ணுமே புரியல. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமா கிளம்பி இங்க தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வராரு. ஏய் தமிழ்ச்செல்வி வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு சேது வீட்டு வாசல்னு கத்த, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க?
ஏதோ விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் விட்டுருக்க, 2 குழந்தைகளையும் உன்கிட்ட வச்சுக்கிற போறியா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, ஆமா அதுக்கு என்னன்றீங்கப்பா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்க, என்னன்றீங்களா, என்னடி ரொம்ப கொழுப்பேறி போயிருச்சு அப்படின்னு சொல்லி சேது கேட்க, இருங்க என் பிள்ளைக்கு நீ அம்மானு கூப்பிடலைன்ற ஆதங்கத்துல நான் இந்த முடிவெடுத்தேன். உங்களை அப்பான்னு கூப்பிடாம என் கூட ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவரை அந்த குழந்தைங்க அப்பான்னு கூப்பிட்டா நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்க, சேதுவால பார்த்தா எதுவுமே செய்ய முடியல. இப்ப உங்களுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் ஆகாம இருந்து ஐஸ்வர்யாவை அழகர் அம்மான்னு சொல்லியிருந்தா கூட நான் ஒரு விதத்துல ஏதோ கூட இருக்கிறவங்க பாத்துக்கிறவங்கள அம்மானு கூப்பிடான்னு நான் ஏத்திருப்பேன். ஆனா அவளை நீங்க கல்யாணமும் செஞ்சுக்கிட்டீங்க, அவளை அம்மானு அழகர் கூப்பிடுற அளவுக்கு மாத்தியும் வச்சுட்டீங்க. அழகரு என்னைய பார்த்தா வேற ஒருத்தைய பாக்குற மாதிரி பாக்குறான். மீனாட்சி சொல்லவே வேணாம், அப்பா அப்பான்னு தான் சொல்றாளே தவிர அம்மானு சொல்ல மாட்டேங்கிறான். என் உடம்புல இருக்கிற மிச்ச உசுறு நான் யாருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? என் 2 பிள்ளைகளுக்காக மட்டும்தான். அந்த 2 பிள்ளைகளுக்கிட்டையுமே எனக்கு அம்மான்ற ஸ்தானம் கிடைக்காதப்ப எனக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு காரணம் என்ன? 2 குழந்தைகளும் அங்கேயும் இங்கேயும் மாத்தி மாத்தி போயிட்டு வர்றதுனால தானே குழந்தைகளுக்குள்ள இவ்வளவு ஒரு குழப்பம். யார் அம்மானு கூப்பிடுன்னு தெரியாம யாரோ ஒருத்தவங்களை அம்மானு கூப்பிடுறதும், அப்பான்னு சொல்ல வேண்டிய இடத்துல அப்பான்னு சொல்லாம இருக்கிறதும், அந்த குழந்தைகளுக்குள்ள இவ்வளவு குழப்பத்தை உண்டு பண்ணது ஊர் பஞ்சாயத்துக்காரவங்க தானே. அந்த ஊர் பஞ்சாயத்தோட முடிவை இனிமேல் நான் மாத்த போறேன். சட்டப்படி போக போறேன். சட்டப்படி 2 குழந்தைகளையும் நான் தான் வச்சுக்கிற போறேன். 2 குழந்தைகளையும் நான் தான் பார்த்துக்கிற போறேன். தகப்பன்ற முறையில என் குழந்தைகளை வந்து பார்த்துட்டு போக வேணா செய்யலாம், மற்றபடி என் குழந்தைகளை மொத்தமா உரிமை கொண்டாட முடியாது உங்களால. நீங்க இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டிட்டீங்க, அவ கூட குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையை பெத்துக்குருவீங்கல்ல, அதுதான் உங்க பிள்ளை. அந்த பிள்ளை தான் உங்க வீட்டுல இருக்கணும். அழகரோ மீனாட்சியோ உங்க வீட்டுல இனிமேல் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, என்னடி இஷ்டத்துக்கு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, அப்பதா அவ சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? அவ இன்னொரு கல்யாணமா செஞ்சுக்கிட்டா, நீ இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டீல, நீ இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டப்ப அவகிட்ட இன்னொரு பிள்ளைய பெத்துக்கிற வேண்டியதானே, அந்த பிள்ளைய வளர்த்துக்கிற வேண்டியதானே. ஏண்டா இவளே வேணான்னு சொல்லி அத்து விட்டுட்ட, அப்புறம் இவ பெத்த பிள்ளைய மட்டும் உனக்கு வேணுமோ அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்க, சேது வாழை பார்த்தா எதுவுமே பேச முடியல. அப்பத்தா அப்படின்னு சொல்லி சேது சொல்ல வர, போதுண்டா நிறுத்து, என்ன உங்க அம்மாவே திரும்ப வந்து உனக்கு மகளா பிறப்பாக அப்படின்னு சொன்னியே அந்த கதை தானே, அந்த கதையெல்லாம் இனிமேல் வேணாம். மீனாட்சி அழகரும் தமிழ் கூட தான்டா இருக்கணும். நான் தான் கொண்டாந்து அழகர் அங்கே கொடுத்தேன். ஆனா இப்ப நான் சொல்றேன், நான் செஞ்சது பெரிய தப்பு. அழகரும் மீனாட்சியும் இவ கிட்ட தான் இருக்கணும். உனக்கு குழந்தை முக்கியம், குழந்தை பாசம் வேணும் அப்படின்னா உன் பொண்டாட்டி இருக்காளே ஐஸ்வர்யா, அவ கூட ஒரு குழந்தைய பெத்துக்க. நீ அவளும் சேர்ந்து ஒரு குழந்தைய பெத்துக்கிருவீங்கல்ல, அந்த குழந்தைய யாரு வந்து உரிமை கொண்டாட மாட்டாங்க, இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கும் மாத்த மாட்டாங்க. நீயே அந்த குழந்தைய நல்லபடியா பார்த்து உன் பிள்ளைய வளர்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல, சேதுவுக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. அம்மாச்சி அப்படின்னு சொல்லி தமிழ் கூப்பிட, இதுவரை நான் செஞ்சது தப்பு தாண்டி, இனிமேல் முழுக்க முழுக்க உன் பக்கம் மட்டும்தான் நான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்றாங்க.